யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஜிகேஎம் ஆன்மீக சொற்பொழிவை பற்றி பேசுவோம். அதாவது இதை பற்றி ஆன்மீக பேச்சு பற்றி பேசுவோம். ஏன்னா பொதுவாக தான் விளக்கு ஏற்றும் போது கிழக்கு பக்கமாக ஏற்றணும். பொதுவான இது எல்லார் வீட்டும் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் கடவுள் வச்சுப்பாங்க. கிழக்கு பக்கமாக ஏற்றுறோம் விளக்கு, அது ஓகே. அடுத்தது வடக்கு பக்கமும் ஏற்றலாம். வடக்கு பக்கமாக வந்து ஏற்றினா வடக்கு முகமாக, வடக்கு பக்கம்னா இந்த இது இப்போ இது வந்து வடக்குன்னா இங்கே ஏற்றணும். அங்கே ஏற்றோம்னா ஞானமும் பக்தியும் பெருகும் ஐதீகம். அடுத்தது இந்த குத்து விளக்கு ஏற்றுவாங்க சார். பொதுவாக நீங்கள் குத்து விளக்கு ஏற்றும் போது ஏற்றிட்டு அதை அங்கே அடியில் குத்து விளக்கு அடியில் மலர்கள் தூவி நல்லா பக்தியாக வணங்கணும். அது நன்மை ஏற்படும். சரியா? வேறு என்ன, அவ்வளோதான். அடுத்த வரையில் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மெயினாக ராகு தேவன் மந்திரம் சொல்லணும். ராகு தேவன் மந்திரம் சொல்லணும்னா கேது மந்திரம் சொல்லிடுறேன். அத்தோட நவகிரகம் ஓவர். அதையும் முடிச்சிடணும், கையோட முடிச்சிடுவோம். இப்போ வேணால் அடுத்த கிளாஸில் சொல்லுவோம். சரியா? இப்போ வந்து ராகு தேவன் மந்திரம் அது பார்த்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்பர் 13 ஜிகேஎம் ஆன்மீக குறிப்புகள். ராகுதேவன் மந்திரம். ஊர் திருநாகேஸ்வரம், சவுத் சைடு திருநாகேஸ்வரம். ராகுதேவா, உன்னை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். வம்பும் வாதமும் வழக்கும் நோயும் இடமில்லாமல் என்னை காத்தருள்வாய். ராகு ஐயனே, நிந்தனை வராமல் என்னை காத்தருள்வாய். மங்கள வாழ்வை அளித்து கடன்களை ஒழிப்பாய் ராகு தேவனே, போற்றி போற்றி போற்றி. அவ்வளோதான். இது நம்ம சொன்னோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ராகு கேது 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. அதனால் இதுக்கு அப்புறம் வந்து நான் இது போவேனா, கிராமர் செக்ஷனில் போவேனா. அடுத்தது கேது தேவம் முடிச்சோம்னா 9 நவகிரகம் போகலாம். அடுத்த கிளாஸில் முடிச்சிடுறேன். சரியா? அடுத்த ஆன்மீக குறிப்பு சொல்கிறேன், மருத்துவ குறிப்பும் சில சொல்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். உங்கள் குடும்பம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் மங்களகரமாகவும் இருக்கட்டும். நன்றி.